கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது, ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது. பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும். இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான், இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான். அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான். டிவி சேனல்ஸும் அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.